ஸோ பெண்கள்ல ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, ஃபார் எக்ஸாம்பிள் கர்ப்பப்பையில ஏதோ ப்ராப்ளம், இல்ல எக்குல ஏதோ ப்ராப்ளம், டியூப்ல ப்ராப்ளம்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஆக்சுவலி வந்து பெண்களுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் குடுக்குறது ஈஸி. பட் அதே வந்து ஆண்களுக்கு இந்த ஸ்பெர்ம் கவுண்ட், குவாலிட்டி எல்லாம் ரொம்ப டேமேஜ்டா இருக்குன்னா, அத நம்ம ட்ரீட் பண்றது ஆக்சுவலி இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ ஆண்களும் ஈக்குவலா ஆர் இம்பார்ட்டன்ட் வென் இட் கம்ஸ் டு இன்ஃபர்டிலிட்டி. ஸோ நீங்க ஒரு கன்சல்டேஷன் வரும்போது ஒய்ஃப மட்டும் அனுப்பாம, தயவுசெய்து ஹஸ்பண்ட்ஸும் கூட வாங்க. ஸோ அப்பதான் வந்து நம்ம உங்கள 2 பேத்தையும் கம்ப்ளீட்டா இவாலுவேட் பண்ணி நம்ம ட்ரீட்மெண்ட் குடுக்க முடியும். ஸோ இது நம்பர் 1. நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து அ லேட் மேரேஜஸ் நடக்குது. இப்ப பார்த்தீங்கன்னா, மோர் தென் 35 இயர்ஸ், மோர் தென் 38 இயர்ஸ்லாம் லேடீஸ் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பட் என்னன்னா, ஏஜ் தானே, ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். பட் அது வந்து வாழ்க்கையில மிச்ச விஷயங்களுக்கெல்லாம் அது வந்து இட் வில் கோரிலேட். பட் ஃபெர்டிலிட்டின்னு வரும்போது, உங்க ஏஜ் வந்து எவ்ளோ கம்மியா இருக்கோ, அவ்ளோ ஃபெர்டைல் யூ வில் பி ஆக்சுவலி. ஸோ ஒரு 25 இயர்ஸ் லேடிக்கு இருக்கிற ஃபெர்டிலிட்டி பொட்டன்ஷியல் வந்து 35 இயர்ஸ் லேடிக்கு இருக்காது. ஸோ த சூனர் யூ கெட் பிரெக்னன்ட், ஆல்வேஸ் த பெட்டர்.